அனைவருக்கும் வணக்கம். சிறடிக்கு ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மீனா அவங்ககிட்ட யார் யாரெல்லாம் பூ கேட்டாங்களோ அவங்ககிட்ட கடைக்கெல்லாம் போய் ஆர்டர் சப்ளை பண்ணுறக்கா போயிட்டுருக்காங்க. ஆனால் மீனாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மீனா பேசுகிறாங்க. கடைசி யாருன்னு பார்த்தா நம்ம ரோஹிணி தான். ரோஹிணிக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒரு சாமி படம் கொடுத்துருக்காங்க. அதை அவங்களுடைய கலாப்பெட்டி பக்கத்தில் வைக்கிறாங்க. அதுக்கு டெய்லியும் ஃபோட்டோ ஃபுல்லாமே மாலை போடணும் அப்படிங்கிறாங்க. வேறு யார் நம்மளுக்கு தான் மாலை சப்ளை பண்ணுறதுக்கு பூ கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்ட்டு மீனா கால் பண்ணுறாங்க. மீனா எங்களுக்கு சாமி ஃபோட்டோஸ்லாம் பூ போடணும். ஸோ டெய்லி எங்களுக்கு பூ வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னங்க நான் கொண்டு டெய்லி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க, நாங்களும் இனிமேல் காசு கொடுத்து வாங்கிக்கிறோன்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லா கடையுமே போல் நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி எங்களுக்கும் கடைக்கு போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரின்றாங்க. அடுத்து ஃபோன் பேசிட்டு வச்சு முடிச்சு பைக் எடுக்கிறாங்க. ஆனால் ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிக்கிறாங்க. மீனா கண்ணில் ஒருத்தர் போடுறாரு. யாருன்னு பார்த்தா கடைசி நம்ம ரோஹிணியோட மலேசியா மாமா தான். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கசாப்பு கடை ஆட்டுக்கடை வச்சுருக்கா பார்த்தீங்களா, ஆட்டுக்கறி கடைக்காரரு அவர் தான். அவரும் பார்த்துறாரு. ஐயோ இது ரோஹிணி பாப்பா வீட்டில் இருக்கிற பொண்ணாச்சே, நம்மளே பார்த்துட்டாலே எப்படியா எஸ்கேப் ஆயிடணுமே அப்படிங்கிறாங்க. இவங்களும் மீனாவோட மாமே வச்சே இவர் துபாயில் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, இப்போ திருப்பி எப்படி இங்கே வந்தார், இவர் எங்கே இங்கே இருக்காருன்ட்டு மீனாக்கு டவுட் ஆயிருக்கு. அவங்க பின்னாடி துரத்தி போகிறாங்க. ஆனால் அதுக்குன்னு இவர் ஓடிடுறாரு. ஓடி போயிட்டு இன்னொருத்தர் கூட லிஃப்ட் கேட்டு காரில் ஏறி போயிட்டு இங்கே தானே ரோஹிணி பாப்பாவோட கடை இருக்குது, சார் அந்த கடைக்கு போயிடுவோன்ட்டு கடைக்கு போயிடறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டும். அடுத்து கரெக்டாக மனோஜோட கண்ணில் அவங்களுடைய அங்கே வேலை பார்க்குறவங்க பார்க்குறாங்க. சட்டையில் சுறுசுறுக்காக இருக்குது. என்னடா இப்படி சட்டையில் சுறுசுறுக்காக போட்டிருக்கீங்க, அப்புறம் என்னோடய கஸ்டமர்லாம் எப்படி உங்களை மதிப்பாங்க, எப்படி பொருள் வாங்குவாங்க, ஏன் அயன் பண்ணி போட முடியாதா அப்படிங்கிறாங்க. சார் இருக்கிற நிலவாசி நாங்கள் எப்படி சார் அயன் பாக்ஸ்லாம் வாங்கி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ வெளியில் அயன் பண்ண கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் சம்பளம் எங்களுக்கு இதுக்கே சரியாக போயிடும், டெய்லி அயன் பண்ண காசு வேணும்ல சார் அப்படிங்கிறாங்க. அப்போ என் கடையில் அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இனிமேல் டெய்லி அயன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து ரோஹிணி ரொம்ப ஷாக் ஆகி, மனோஜ் இந்த அயன் பாக்ஸில் ரேட்டு காசில் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் ரோஹிணி, ஆனால் இவங்க இப்படி சுருக்கு போட்டு சட்டையை போட்டு வந்தால் கஸ்டமர் எப்படி மதிப்பாங்க, எனக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தான் முக்கியம். ஸோ அவங்க பொருள் வாங்க வைக்கணும், அதுக்கு இதெல்லாம் ஒரு யுக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இந்தாங்க வாங்கிக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக இதை மாதம் உங்கள் சம்பளத்தில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி பார்த்துட்டு அப்பாடா பரவாயில்ல, இதையாவது கரெக்டாக செஞ்சார் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, பரவாயில்ல உங்கள் ஹஸ்பண்ட் சாமர்த்தியமாக தான் நல்லா பிழைக்கிறாரு, வேலை தான் செய்ய மாட்டார், பட் அடுத்தவங்களால நல்லா வேலை வாங்குறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ஒரு திறமை வேணும் தானே அப்படின்னு ரோஹிணி பெருமையாக பேசிக்கிறாங்க. அடுத்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த வந்துடுறேன் சார் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் ஒரு டீலரை பார்த்து பேச போகணும், ஸோ அதனால் போயிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஓகேங்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா அந்நேரம் மலேசியா மாமா வந்துடுறாரு, ஓடி வராரு. ஐயோ இவர் எதுக்கு இங்கே வரோம் அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படிங்க. ஏன் நிப்பாட்டு நீ எதுக்கு இங்கே வரனே, பாப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக இலக்கியது. தண்ணி கொடு பாப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. சத்தம் போடாத, அமைதியாக பேசி, என்ன எதுக்கு இப்படி வர்ற, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. யாரையும் பார்த்து துரத்தி ஓடி வராங்களா, யார்கிட்டக்கா ரூபா வாங்கிட்டியா, கடன் வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை பாப்பா இல்லை, இந்த ரோஹிணி பாப்பா வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாள், அதான் பூவெல்லாம் கெட்டுவாளே, அந்த பொண்ணு பேர் என்ன ஏதோ ஒன்று, அந்த முத்துவோட பொண்டாட்டியா இருப்பாளுன்னே. மீனவா, ஆமாம் பாப்பா, மீனா என்னை பார்த்துட்டு அதுக்காக தான் என்னை துரத்திட்டு வந்தாலும் நான் ஓடி வந்துட்டேன்னு. ஐயோ அவள் கண்ணில் பட்டுட்டியானே. இல்லை பாப்பா நான் அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இன்னொரு பைக் வருது. பார்த்தா மீனா வந்துடுறாங்க. ஐயோ அந்த பாப்பா என்னையும் பார்த்து இங்கே துரத்தி வந்துருச்சு, இங்கே இடத்தையும் கண்டுபிடிச்சிச்சா, போச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ இவனை உள்ளே கூட்டிகிட்டு போன்ட்டு அவங்க ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ரோஹிணி உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கடுத்து ரோஹிணி ஒன்றுமே நடக்காத மாதிரி கலாப்பட்டில் நிற்கிறாங்க. என்ன மீனா, என்ன எங்கே அப்படின்னு. இல்லை ரோஹிணி பூ கேட்டிங்களா, அதை கொடுக்குறக்காக தான் வந்தேன். ஓ அப்படியா, சரி நானே இப்போ என்னோடய ஃபோட்டோக்கு மாட்டிக்கிறேனே. இல்லை நான் எந்த கடைக்கு போனால் நானே மாட்டி விட்டுருவேன், கொடுங்க நானே பூவெல்லாம் போட்டு விட்றேனே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்ட்டு இவங்க பூவை போடுறாங்க. கையெல்லாம் உதறது, இங்கெல்லாம் எதுவும் பார்த்துருவாரோ என்னமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் அதுக்குன்னு அங்கேருந்து நம்ம மலேசியா மாமா சேனல் ஒரு ஃபோட்டோக்கு பூ போட அந்த பாப்பாவுக்கு தெரியுதா, நான் போய் போட்டுட்டு வரேன் இரு அப்படிங்கிறாங்க. எங்கே போடுற லூஸு, இரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அடுத்த பின்னாடியே மனோஜும் வந்துடுறாரு. ஆனால் மனோஜ் வந்துட்டு என்னாச்சு மனோஜ், என்ன இங்கே வந்துட்டு ஏன் வந்துட்டேன்னு பயங்கரமாக ரோஹிணி பதறாங்க. இல்லை டீலர்கிட்ட ஃபோன் பேசணுமா, ஒரு ஃபோன் நம்பர் வேணும், அதுக்கு எடுக்கிறதா வந்தேன். சரி நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்ன இங்கேனே, ரோஹிணி தான் ஃபோன் போட்டு பூவை கேட்டாங்க, அதை கொண்டு வந்து கொடுக்குறக்கா வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க ரோஹிணி கிட்ட மீனா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ரோட்டில் உங்கள் மாமா மாதிரி ஒருத்தரை பார்த்தேங்க, ஆனால் அவர் தானே என்னென்னு எனக்கு கரெக்டாகவும் தெரியல. மாமாவா, எந்த மாமா அப்படிங்கிறாங்க. அதாங்க மலேசியாவில் உங்கள் மாமா இருக்கார்ல, அவர் கூட இப்போ துபாய்க்கெலாம் போயிருக்காத சொன்னீங்களே அவர் தானே. அவர் எதுக்கு இங்கே வர போகிறாரு, அவரெலாம் இங்கே இருக்க மாட்டார், அது நீங்கள் வேறு யாராவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளே முத்து வந்துடுறாரு. முத்தோட ஃப்ரெண்டு செல்வமும் வந்துடுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு ஏற்கனவே கேட்டிருக்காரு, ஏசி ஃப்ரிட்ஜு வாங்கணுண்டா அப்படின்னு சொல்லி. ஃப்ரிட்ஜா, என்னடா வீட்டில் எதுவும் சண்டையா பொண்டாட்டி கொடுனே. இல்லை நார்மலாகவே ஃப்ரிட்ஜு வேண்டியது இருக்கடா வீட்டில் அப்படிங்கிறாங்க. சரி வா என் அன்னையை இருக்கால அவன் கடையில் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் கூட்டிகிட்டு வராரு.
என்ன முத்து நீங்கள் என்ன இங்கேண்ணே? இல்லைடா செல்வம் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு சொன்னான், அதுக்காக தான்டா வந்தேனே. ஃப்ரிட்ஜா அப்படின்ட்டு மனோஜ் மேலேயும் கீழே ஏறி இறங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சிலர் ஏசி கற்று வாங்கணும்னு சொல்லி வருவாங்க, வந்து பார்த்துட்டு எதுவும் வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாரா இருக்கணும். டே என்னடா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டீங்கன்னு ரொம்ப ஓவராக பேசுகிறியோ? நீங்களாம் பெரிய தொழிலதிபதி தான், ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்த கஸ்டமர் கரெக்டான ஆள் சரியா, அவன் கரெக்டாக வாங்கிடுவா, அதெல்லாம் பார்த்துட்டுனே. சரி சரி போ, வேணா ஃப்ரிட்ஜை போய் பார்த்துட்டு போய் என்னதுன்னு பாரு அப்படின்னு மனோஜ் மாதிரி கேர்லெஸ்ஸாக சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து ரோஹிணி பக்கத்தில் இருக்காங்க. பார்க்க தானே போகிறான் அவன், ரோஹிணி போய் பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக பார்க்குறாங்க. மீனாட்டி சொல்கிறாங்க, மீனா நீ வாவேன் செல்வத்துக்கு ஒரு நல்ல கலரை எடுத்துக்கூடே அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒவ்வொரு இதாக போகிறாங்க. அதுக்கடுத்து உள்ளே வரதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஐயோ இந்த மலேசியா மாவன் எங்கேயே மறைச்சிக்கணுமே அப்படின்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பாப்பா உள்ளே போக முடியும், ஒரே வெக்கையாக இருக்கும் பாப்பானே. ஐயோ போயா, இருக்கிற நிலமை தெரியாமன்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பார்ட்ஸு அந்த டோரு அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே போட்டுட்டு அவர் உள்ளே போன்னு போட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட்டில் பண்ணி வந்துடுறாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் நின்றுறாங்க ரோஹிணி கிட்டக்க. என்னடின்னு, அங்கே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கேனே, அவங்க எங்கே பண்ண போகிறாங்கன்னே, அவங்க ஃப்ரிட்ஜு பார்க்க போகிறாங்கன்னே. ஐயோ ஃப்ரிட்ஜு, அந்த ஃப்ரிட்ஜை மட்டும் திறந்தாங்க போச்சு, நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன சொல்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. ஆமாம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் அந்த மலேசியா மாவன் ஒளிச்சு வச்சுருக்கேனே. இதுக்கிட்டே அவனை போய் அதில் ஒளிச்சு வச்சானே, எனக்கு தான் தெரியும் இவங்க ஃப்ரிட்ஜு வாங்க வராங்கன்னு, என்கிட்ட சொல்லியே செஞ்சேன், நான் ஒளிச்சு வச்சதே பெரிய விஷயம் சரியா அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு ஃப்ரிட்ஜாக பார்க்குறாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குங்க, இந்த டோர் பெருசாக இருக்குங்க. ஐயோ இதோட ரேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி முத்து ஒன்றுனா பார்த்துட்டு, டே இது தாண்டா சிறுசாக இருக்குது, இது நல்லா இருக்கும்டா அப்படிங்கிறாங்க. டே இந்த கலரை விட அந்த கலர் நல்லா இருக்குடா அப்படின்னு நான் ஃப்ரெண்டு சொல்லவும், சரி வா அப்போ அந்த கலர் பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ போச்சு அதுக்கு தான் போகிறாங்க, போய் ஏதாவது போய் செஞ்சு தடை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்டு போய் பக்கத்து பார்த்துட்டு, நிப்பாட்டு இந்த ஃப்ரிட்ஜெலாம் திறந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ உங்கள் வீட்டு கதை வந்து திறந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க, போ நாங்கள் ஃப்ரிட்ஜை தானே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை இந்த ஃப்ரிட்ஜெலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஃப்ரெண்டு திருப்பி சொல்கிறாங்க. மனோஜ் பக்கத்தில் இருக்காரு. டே என்னடா எந்த பொருளையும் பார்க்க விட மாட்டேங்குது இந்த பிள்ளை, நாங்கள் காசு கொடுத்து தானேடா வாங்க போகிறோம் அப்படின்னு முத்து சொல்லவும், நீ தள்ளு, அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்க தானே ஃப்ரிட்ஜை திறந்து தானே பார்க்க போகிறாங்க, பார்க்கட்டுமே அண்ணே. இல்லை நான் இதை வந்து ஃபுல்லாக கேஷாக கொடுத்து வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ எப்படி வாங்க போகிற அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு கொஞ்சம் காசு கொடுத்து அடுத்த தவணை முறையில் வாங்க போகிறான் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா அவன் தவணை முறையில் தானே வாங்குறான், இவங்க பாரு ஃபுல்லாமே கொடுத்து வாங்க போகிறாங்க, அப்போ அவங்க தான் அந்த ஃப்ரிட்ஜை வச்சுக்கணும், அவங்க பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி கரெக்டாக தானே. நீ பெருசாக ஒரு கடை ஆரம்பிச்சிட்ட, வியாபாரம் பண்ணுறங்கிற திமிரில் பேசாதடா, நான் கூட்டிகிட்டு வந்த கஸ்டமர் உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. முத்து இங்கே பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. உடனே ரோஹிணி பக்கத்தில் இருந்துட்டு அவங்க தான் வாங்குறேன்ட்டாங்களோ அவங்களே வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசுகிறாங்க. இதெல்லாம் மீனை கட்டிட்டு விடுங்க பேசாமல் இருங்க, சண்டை போடாதீங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு செல்வம் வந்துட்டு, வாடா நம்ம வேறு கடையில் போய் ஃப்ரிட்ஜ் பார்த்துக்கலாம், இந்த கடை ஒன்று தான் இருக்கா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சமாளித்து போயிடுறாரு. நீ வாடா இருக்கட்டும், இப்போ ரொம்ப ஓவராக தான் பேசுகிற அப்படின்ட்டு முத்தும் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஐயோ வா அவன் அந்த இதுக்குள்ளே இருக்கான், மூச்சு முட்டி செத்து போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த மலேசியா மாமா போய் கூட்டிட்டு போகிறாங்க. திறந்துடுறாங்க. ஷப்பா ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்சமாவது போட்டுக்கலாமா, ஏசி குழுனாவது இருப்பே இல்லை, பாரு எவ்வளோ வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருங்கிறாரு. பாப்பா ஆனால் நீ உங்கள் வீடை ஏமாத்துறங்கிறது தெரியுது, இது வந்து ஒரு கேமரா எதுவுமே இல்லை, என்னையே ஏமாத்துறீங்கிறது நல்லாவே தெரியுது, ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லவங்க பாப்பா, அந்த முத்து மீனாவும் ரொம்ப நல்லவங்க, அவங்கள இந்தளவுக்கு நீங்கள் ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இதில் வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் எதுவும் கொடுக்கலங்கிறது நல்லாவே எனக்கு இதுலேருந்து தெரிஞ்சிச்சு, நீங்கள் எப்போ மீனா பார்த்து பயப்பட்டீங்களோ அப்போயே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இனிமேலாவது வீட்டுக்கு உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு.